Hi friends, I am Rajati from We Are Learn today. So next நம்ம playlistல என்ன வீடியோ அப்படின்னா paragraph tag. So HTML playlist பார்த்துட்டு இருக்கோம். So introduction பார்த்தாச்சு. So அடுத்த வீடியோ வந்து heading tag பத்தி போட்டேன். So இது அடுத்த third வீடியோ paragraph tag. So இது ரொம்ப சிம்பிளான tag தான், ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். So வாங்க first paragraph tagனா என்னன்னு பார்க்கலாம். So paragraph tag. So P அப்படிங்கிற tag தான் யூஸ் பண்ணுவாங்க. So tagனா தெரியும், angular bracket குள்ள இருக்கிறத நம்ம tagனு சொல்லுவோம். So இந்த tagக்கு P அப்படிங்கிற text யூஸ் பண்ணி இந்த tag வந்து ஒர்க் ஆகும். So P tag offers a way to structure your text into different paragraph. So paragraphனாலே தெரியும் உங்களுக்கு, புக்ல வந்து ஒவ்வொரு பேராவா கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி நம்மளோட வெப் பேஜஸ்ல வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த P tag தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் இந்த paragraph text should go in between opening and closing tag. So தெரியும், க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு forward slash யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஓப்பனிங்க்கு நார்மலா ஆங்குலர் பிராக்கெட் குள்ள மட்டும் அந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கு அப்படின்னா அந்த டேக் நம்ம பேர் டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ளோசிங் இல்லாத டேக் எம்டி டேக்னு சொல்லுவோம். ஸோ அது அடுத்த வீடியோல நான் என்ன டேக்னு நான் சொல்றேன். ஸோ எனிதிங் மென்ஷன் விதின் P அண்ட் க்ளோசிங் P இஸ் ட்ரீட்டட் அஸ் அ பேராகிராஃப். ஸோ இதுக்குள்ள நீங்க என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை வந்து நம்ம வெப்பேஜ் எப்படி கன்சிடர் பண்ணும் அப்படின்னா இட்ஸ் அ பேராகிராஃபா கன்சிடர் பண்ணும். If a user add multiple space, the browser reduce them into a single space. For example, நீங்க paragraph யூஸ் பண்றீங்க, அதாவது P tag குள்ள நீங்க யூஸ் பண்ணும்போது சப்போஸ் நிறைய ஸ்பேஸ் கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நம்ம P tag குள்ள, அதாவது paragraph tag குள்ள கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வெப் ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிடும். If user add multiple lines, so multiple space இருக்கட்டும், multiple lines இருக்கட்டும், the browser will reduce them into a single line or a single space. Okay, so paragraphs gives a structural way to a document, making it more readable. And paragraphs can contain related content such as text, image, form, etc. So paragraph குள்ள நம்ம இதுதான் கொடுக்கணும், டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுக்கணும்ன்ற நெசசிட்டி இல்ல, அதுக்குள்ள அந்த கண்டென்ட்க்கு ரிலேட்டடான டெக்ஸ்டும் இருக்கலாம், இமேஜும் இருக்கலாம், அண்ட் தென் ஃபார்ம்ஸும் இருக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளானது என்ன அப்படின்னா paragraph tag. ஸோ நெக்ஸ்ட் சின்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், அதாவது ஜஸ்ட் இட்ஸ் ஓப்பனிங் டேக் P அண்ட் தென் இது க்ளோசிங் டேக். ஸோ இன் பிட்வீன்ல இருக்கிறது என்ன அப்படின்னா கண்டென்ட், நம்ம கொடுக்குற என்ன கண்டென்ட், அந்த டெக்ஸ்டா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், இல்ல ஃபார்ம், லிங்க்ஸ் எதுனாலும் இருக்கலாம். ஸோ இதுக்குள்ள கொடுக்கறது எல்லாமே என்ன அப்படி என்ன கன்சிடர் ஆகும் அப்படின்னா பேராகிராஃபா கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த ஹோல் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலமெண்ட்னு சொல்லுவோம். இட்ஸ் ஓப்பனிங் டேக், இது வந்து நம்ம கண்டென்ட் கொடுக்கறது, அண்ட் தென் இட்ஸ் அ க்ளோசிங் டேக். ஸோ பேராகிராஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு பேர் எலமெண்ட்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பிகாஸ் இட் ஹேஸ் போத் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக். ஸோ அதனால இது நம்ம பேர் எலமெண்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப வெரி சிம்பிள் சின்டெக்ஸ். இது என்னன்னா ஜஸ்ட் P டேக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இன் பிட்வீன்ல நீங்க கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து பேராகிராஃபா நம்மளுக்கு மாறிடும் வெப் ப்ரௌசர்னால. சரியா, இதுதான் என்ன அப்படின்னா சின்டெக்ஸ். ஸோ ஆட்ரிபியூட். ஸோ ஆட்ரிபியூட்னாலே நம்ம தெரியும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். ஸோ இதுல வந்து ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் பார்க்குறோம், அலைன் ஆட்ரிபியூட். ஸோ P tag specifically support the alignment attribute and allows us to align our paragraph in a left, right or center alignment. Okay, so நம்ம paragraph left, right, center அப்படின்னு நம்மளே டிஃபைன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட அலைன்மெண்ட்டை மாத்திக்கலாம் யூசிங் தி அலைன் ஆட்ரிபியூட். ஸோ அலைன் ஆட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா அதாவது ஆட்ரிபியூட்னாலே தெரியும், ஒரு டேகுக்கு அடுத்து வரதான் நம்மளுக்கு ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அ டேக். ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலைன் நேம், இது வேல்யூ. ஓகே, ஸோ வேல்யூங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ டபுள் கோட்ஸ்ல நீங்க லெஃப்ட்னு கொடுத்துக்கலாம், ரைட்னு கொடுத்துக்கலாம், இல்லை சென்டர்னு கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அண்ட் தென் நம்மளோட அலைன், அதாவது இந்த P டேக் வந்து எல்லா ப்ரௌசர்லயும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஸோ சில டேக்ஸ் வந்து ஒர்க் ஆகல. ஸோ அதனால ஒவ்வொரு டேக்லயும் எது இதுலலாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகுன்றத நான் இதுல சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ HTML பாடி. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா P அலைன் ஈக்குவல் டு சென்டர். ஸோ இப்போ அலைன் ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணிட்டோமா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் ஸோ நம்ம நார்மலா கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த செகண்ட் பேரால ஸோ சேம் கண்டென்ட் தான் கொடுத்துருக்கேன், அதாவது டிஃபரன்ஸ் புரியணுன்றதுக்காக சேம் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். பட் இங்க நான் நிறைய மல்டிபிள் லைன் கொடுத்துருக்கேன், மல்டிபிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு நம்ம என்ன பார்த்தோம், வெப் ப்ரௌசர் வந்து எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கரெக்டா? ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ
கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா மல்டிபிள் லைன் மல்டிபிள் ஸ்பேஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிருக்கு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அலைன்மெண்ட் சென்டர்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு புரியுதா? இந்த செகண்ட் லைன் ரிட்டர்ன் வி ஹாவ் யூஸ்ட். ஸோ ரிட்டர்ன் வி ஹாவ் யூஸ்ட் இங்க வந்து சென்டர்ல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா அலைன் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்டை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இங்க வந்து எனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுல ரெண்டு விஷயம் நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா அலைன்மெண்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி எப்படி சென்டர்ல நம்ம பேராகிராஃப் கொடுக்கணும்னு பார்த்தாச்சு. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா எப்படி நம்ம நிறைய ஸ்பேஸ் மல்டிபிள் லைன் ஸ்பேஸ் கொடுத்தாலும் மல்டிபிள் ஸ்பேஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகுது, ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்கலி அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ ரெண்டுமே இதுல ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் என்ன அப்படின்னா பேராகிராஃப் டேக். ஸோ இதுல என்ன பார்த்தோம், மல்டிபிள் லைன் மல்டிபிள் ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் தென் பி டேக்குள்ள எல்லா கொடுக்குற எல்லாமே என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஆக்ட் இஸ் அ பேராகிராஃப். ஸோ அவ்வளவுதான். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எப்படி ரன் பண்ணணும்னு லைவா நான் அடுத்தடுத்த வீடியோல கொடுக்க போறேன். அதாவது நான் நார்மலா நோட் பேட் ஓபன் பண்ணி அண்ட் தென் வெப் ப்ரௌசர்ல எப்படி ரன் பண்றதும் காமிப்பேன். அட் த சேம் திங் நோட் பேடுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோல கொடுக்குறேன். ஸோ கீப் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.